அரசாங்கத்தின் பாதீட்டுக் கொள்கைகளில் மாற்றம் வேண்டும் என்கிறார் கர்தினால் மல்கம் ரஞ்சித். புறச்சக்திகளின் அழுத்தங்கள் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று GL பீரிஸ் எச்சரிக்கை. பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை சந்திக்கவில்லை. எதிர்க்கட்சிகளின் அரசியல் கூட்டணி இந்த மாதம் 18ஆம் தேதி அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. இனி விரிவான செய்திகள். அரசாங்கத்தின் பாதீட்டுக் கொள்கைகளில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டுமென்று அதிவணக்கத்துக்குரிய கர்தினால் மல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். பாரியளவில் வெளிநாட்டு கடன்களை பெறும் அரசாங்கத்தின் அணுகுமுறை ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடும் என்று அவர் எச்சரித்துள்ளார். நீர்கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். அதிகரித்து செல்லும் கடன் தொல்லையால் நாடு பாரிய நெருக்கடிகளை எதிர்நோக்க நேரிடும். எதிர்கால பொருளாதார கொள்கைகளை வகுக்கும்போது தூர நோக்குடன் தீர்மானங்கள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். 2013ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்படவுள்ள நிலையில் கர்தினால் மல்கம் ரஞ்சித் இவ்வாறு கூறியிருக்கின்றார். புறச்சக்திகளால் பிரயோகிக்கப்படும் கூடுதலான அழுத்தங்கள் எதிர்மறை விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்று வெளிவிவகார அமைச்சர் GL பீரிஸ் தெரிவித்துள்ளார். கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய விசேட உரையின் போதே அவர் இவ்வாறு கூறினார். உலகில் மிக கொடிய பயங்கரவாத அமைப்பை வென்றதனைப் போன்றே நாட்டின் ஏனைய சவால்களுக்கும் அரசாங்கம் வெற்றிகரமாக முகம் கொடுக்கும். குற்றங்களுக்கு தண்டனை விதிக்கும் நோக்கில் சர்வதேச விசாரணை பொறிமுறைமை ஒன்றை அமைப்பதன் மூலம் அதனை விடவும் முக்கியமான தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமை ஏற்படும். 27% சிங்கள மக்கள் வாழ்ந்து வரும் கிழக்கு மாகாண சபை தேர்தலில் ஆளும் கட்சி வெற்றியொட்டியுள்ளது. இதன் மூலம் ஏனைய இன சமூக மக்களும் ஆளும் கட்சிக்கு ஆதரவளிக்கின்றமை அம்பலமாகியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு நாடும் சில பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது தொடர்பில் தனித்துவமான அணுகுமுறைகளை பின்பற்றும். அதே நிலைமையே இலங்கையிலும் இருக்கிறது. தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அர்த்தமுள்ள வகையில் அமைய பெற்றன என்றும் அவர் கூறினார். யுத்தம் இடம்பெற்ற வலயங்களில் அரசாங்கம் மேற்கொண்டு வரும் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பில் அமைச்சர் பீரிஸ் விளக்கமளித்துள்ளார். பல்கலைக்கழக பேராசிரியர்கள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ஷவை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. பல்கலைக்கழக பேராசிரியர்களின் பிரச்சினைக்கு தீர்வு காணும் நோக்கில் நேற்று விசேட பேச்சுவார்த்தையொன்று நடைபெறவிருந்தது. எனினும் இந்த பேச்சு திட்டமிட்ட வகையில் இடம்பெறவில்லை என்று உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு கூறினார். திரைசேரியின் செயலாளர் PB ஜெயசுந்தரவுடன் பல்கலைக்கழக பேராசிரியர் ஒன்றிய உறுப்பினர்கள் பேச்சுவார்த்தை நடத்த முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்படவுள்ளதாக அரசாங்கம் எவ்வித அறிவிப்பையும் வழங்கவில்லை என்று பல்கலைக்கழக பேராசிரியர் ஒன்றியத்தின் தலைவர் நிர்மல் ரஞ்சித் தேவசிறி தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் பதிலின் அடிப்படையிலேயே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். திவிநகும சட்டமூலத்துக்கு வட மாகாணத்தின் அனுமதியை பெறுவதில் அரசாங்கம் அரசியலமைப்புக்கு அமைவாக செயற்படும் என்று அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளரும் ஊடகத்துறை அமைச்சருமான கெஹலிய ரம்புக்வல்ல தெரிவித்துள்ளார். மாகாண சபை ஒன்று இயங்காத சந்தர்ப்பத்தில் சில நடவடிக்கைகளை எவ்வாறு செயற்படுத்த வேண்டும் என்பது குறித்து அரசியலமைப்பு சட்டத்தில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதனால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு அமைவாக அரசாங்கம் செயற்படுமே அன்றி அதற்கு விரோதமாக செயற்படாது. வடமாகாணத்தில் மாகாண சபை இயங்கவில்லை என்பதால் முழு நாட்டிலும் செயற்படுத்த வேண்டிய வேலை திட்டத்தை நிறுத்த முடியாது என்றும் ரம்புக்வல்ல கூறினார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். திவிநகும சட்டமூலத்துக்கு மாகாண சபைகளில் எதிர்ப்பு இல்லை என்பதை காட்டுமாறு உயர் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு அறிவித்திருந்தது. இதன் அடிப்படையில் 8 மாகாணங்களில் அந்த சட்டமூலத்துக்கு ஆதரவு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். 2013ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஊடகவியலாளர்களுடனும் விவசாயிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பதற்காக ஆலோசனைகளையும் உள்ளீடுகளையும் பெறும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தை ஒழுங்கு செய்யப்பட்டது. நாடு முழுவதிலும் உள்ள விவசாய அமைப்புகளின் பிரதிநிதிகள் அலரி மாளிகையில் ஜனாதிபதியை சந்தித்துள்ளனர்.
நாட்டின் ஏனைய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகளுக்கு வழங்கப்படும் சகல சலுகைகளும் வசதிகளும் வடக்கு கிழக்கு விவசாயிகளுக்கும் வழங்கப்படும் என்று ஜனாதிபதி உறுதியளித்தார். வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தொடர்ச்சியாக நிவாரணங்கள் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். இதேவேளை இளம் தலைமுறையின் வளர்ச்சியில் இலத்திரனியல் ஊடகங்களுக்கு மிக முக்கிய பங்கிருப்பதாக ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். எதிர்கால சந்ததியின் நலனை கருத்திற்கொண்டு ஊடக நிறுவனங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். முன்னாள் இராணுவ தளபதி சரத் பொன்சேகா தலைமையில் ஏற்படுத்தப்படவுள்ள எதிர்க்கட்சிகளின் அரசியல் கூட்டணி இம்மாதம் 18ஆம் தேதி கொழும்பு ஹைட்பார்க் மைதானத்தில் முதன்முறையாக மக்கள் முன் அறிமுகப்படுத்தப்படவுள்ளது. கரு ஜயசூரியவின் பிரதான பங்களிப்போடு ஏற்படுத்தப்படவுள்ள இந்த கூட்டணியில் தயாசிரி ஜயசேகர, பாலித்த ரங்கே பண்டார, மனோ கணேசன், சிறித்துங்க ஜயசூரிய ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளதோடு தம்பர அமில தேரரின் ஆசியம் இந்த கூட்டணிக்கு கிடைத்துள்ளதாக சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். ஜேவிபிக்கு தனியான அரசியல் நிகழ்ச்சி நிரல் உள்ளது. அவர்கள் இந்த கூட்டணியில் இணைய இணக்கம் தெரிவிக்கவில்லை. முன்னிலை சோசலிச கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகின்றது. அத்துடன் சஜித் பிரேமதாச இந்த கூட்டணிக்கு ஆதரவு வழங்க இதுவரை இணக்கம் தெரிவிக்கவில்லை. இது அரசியல் கூட்டணி அல்ல. அரசியல் கட்சியின் பிரதிநிதிகள் என்ற வகையில் இவர்கள் இந்த கூட்டணிக்கு ஆதரவு வழங்கவில்லை. அரசியல் பிரதிநிதிகள் என்ற வகையில் அதற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இது தேசிய நடவடிக்கை என்பதோடு காலத்தின் தேவையுமாகும். இதனை அடிப்படையாக கொண்டு மேற்படி அரசியல் கூட்டணி உருவாக்கப்படவுள்ளது. ஜனாதிபதி ஆட்சி முறையில் இருந்து நாட்டை மீட்க வேண்டும் என்பதை தொனிப்பொருளாக கொண்டு நாங்கள் 18ஆம் தேதி ஹைபாக்கிற்கு கூடவுள்ளோம். இதில் கலந்து கொள்ளுமாறு அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம் என்றும் சரத் பொன்சேகா கூறினார். இலங்கைக்குள் தமிழீழத்தை உருவாக்குவதற்காக சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்றை நடத்துமாறு கோரும் யோசனையை ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகம் பான் கி மூனிடம் தனது மகன் ஸ்டாலின் வழங்குவார் என்று தமிழக முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி தெரிவித்துள்ளார். திமுக தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற டெசோ கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறினார். இலங்கைக்கு எதிராக 9 யோசனைகள் இந்த கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டன. இந்த யோசனைகளும் ஐக்கிய நாடுகள் செயலாளர் நாயகத்திடம் கையளிக்கப்படும் என்றும் கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு நகரில் தெரிவு செய்யப்பட்ட 15 இடங்களில் உள்ள காணிகளை பாதுகாப்பு அமைச்சின் கீழ் வரும் நகர அபிவிருத்தி அதிகார சபைக்கு வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. நகரில் குறைந்த வசதிகளுடன் கூடிய வீடுகளில் வசிக்கும் மக்களுக்கு வீடுகளை நிர்மாணித்து கொடுப்பதற்காக இந்த காணிகள் பயன்படுத்தப்படவுள்ளன. கொழும்பு நகரில் சேரிப்புற வீடுகளில் வாழும் மக்களுக்காக 65,000 வீடுகளை கொண்ட வீடமைப்பு தொகுதிகளை நிர்மாணிக்க நகர அபிவிருத்தி அதிகார சபை திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே 9,781 வீடுகளை கொண்ட 11 தொடர்மாடி வீடமைப்பு திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் சகல பொது வசதிகளுடன் கூடிய மாடி வீடுகளை சேரிப்புற குடியிருப்பாளர்களுக்கு வழங்கிய பின்னர் விடுவிக்கப்படும் காணிகளில் கொழும்பு நகர திட்டத்துக்கு அமைய வணிக மற்றும் ஏனைய அபிவிருத்தி பணிகளுக்கு பயன்படுத்த அரசாங்கம் எண்ணியுள்ளது. இலங்கையில் தொடர்ந்தும் வறட்சியான காலநிலை நீடித்தால் மின்வெட்டு அமல்படுத்த நேரிடலாம் என்று மின்வலு எரிசக்தி அமைச்சர் சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நீர்மின் உற்பத்தி நிலையங்களை அண்டிய பகுதிகளுக்கு போதிய அளவு மழை வீழ்ச்சி கிடைக்கவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய மின்சார நெருக்கடியை தடுக்கும் வகையில் மக்கள் மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். எதிர்காலத்தில் மின்சார தடை ஏற்படாமல் இருப்பதனை உறுதி செய்ய முயற்சி எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். உயர்தர பரீட்சையின் விடைத்தாளை திருத்தும் பணிகளை ஆரம்பிக்க பேராசிரியர்கள் சிலர் இணக்கம் தெரிவித்திருந்தாலும் விரிவுரையாளர்களின் பணி புறக்கணிப்புக்கு தீர்வு கிடைக்கும் வரை விடைத்தாள் திருத்தும் பணிகளில் தாம் ஈடுபடப் போவது இல்லை என்று ஆசிரியர் தொழிற்சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. விடைத்தாள் திருத்தும் பணிகளை மேற்கொள்ள பேராசிரியர்கள் சிலர் இணக்கம் தெரிவித்துள்ளதை அடுத்து பரீட்சைகள் திணைக்களம் அதற்கான தயார்படுத்தலை மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் பகுதி பகுதியாக விடைத்தாள் திருத்தப்படுவதை தாம் எதிர்ப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சில பாடங்களுக்கான விடைத்தாள்களை முதலில் திருத்திவிட்டு மீதமுள்ள பாடங்களுக்கான விடைத்தாள் திருத்தும் பணிகள் விரிவுரையாளரின் பணிப்புறக்கணிப்பு முடிவடைந்த பின்னர் ஆரம்பிப்பது என்பது வினைத்திறனான செயற்பாடாக அமையாது என்பதால் அனைத்து விடைத்தாள்களையும் திருத்தும் பணிகளை ஒன்றாக ஆரம்பிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். கடந்த 24ஆம் 25ஆம் தேதி நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தைகளில் கலந்து கொண்ட பேராசிரியர்கள் விடைத்தாள் திருத்தும் பணிகளை ஆரம்பிக்குமாறு பரீட்சைகள் ஆணையாளர் புஷ்பகுமாரவிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர்.
அதேவேளை விடைத்தாள் திருத்தும் பணிகளை மேற்கொள்ள 60 பேராசிரியர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக உயர்கல்வி அமைச்சர் SP திசாநாயக்க தெரிவித்துள்ளார். எனினும் பகுதி பகுதியாக விடைத்தாள் திருத்தும் பணி ஆரம்பிக்கப்படுவதை இலங்கை ஆசிரியர் சங்கம், அகில இலங்கை ஐக்கிய ஆசிரியர் சங்கம், பாடசாலை அதிபர்கள் சங்கம் என 9 கல்வி தொழிற்சங்கங்கள் எதிர்த்துள்ளன. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. விரிவான செய்திகளுக்கு globaltamilnews.net என்ற இணையத்தை பார்வையிடவும். வணக்கம்.